இன்றைய மார்க்க வகுப்பிலே சூரத்துல் மும்தஹினா என்ற இந்த சூரா பற்றிய ஒரு சிறிய விளக்கத்தை இந்த இடத்திலே நான் உங்களுக்கு மத்தியிலே சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, சூரத்துல் மும்தஹினா என்கின்ற அந்த சூறாவை நாங்கள் விளங்குவதன் மூலம் இஸ்லாமிய கொள்கை சம்பந்தமாகவும் கொள்கையில் இருக்க வேண்டிய பிடிப்பு சம்பந்தமாகவும் இன்னும் அதாவது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மோமின்கள் விஷயத்திலே எவ்வளவு கவனம் கொண்டிருக்கிறான் என்பது சம்பந்தமாகவும் இப்படி சில முக்கியமான கொள்கையோடு சம்பந்தப்பட்ட சார்ந்த முக்கியமான செய்திகளை நாம் அறிய முடிகின்ற ஒரு மிக முக்கியமான சூறாக்களில் ஒன்று. இன்னும் சொல்ல போனால் இது மக்கா வெற்றியுடைய காலப்பகுதியில் இறங்கிய ஒரு சூறா. மக்கா வெற்றியுடைய காலப்பகுதியில் இறங்கிய ஒரு சூறா. மும்தஹினா அப்படி என்று சொன்னால் சோதிக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். சோதிக்கக்கூடியதில் பெண்பாளுக்கு சொல்கிறது தான் மும்தஹினா அப்படின்னு சொல்லி. இந்த சூரா சோதனை அப்படிங்கிற அம்சத்தை சொல்லக்கூடிய அமைப்பில், அது ஈமானிய சோதனை என்கின்ற அந்த மைய கருத்தை சொல்லக்கூடிய ஒரு சூறா. இந்த சூறா சில சூறாக்கள் நம்ம சொல்லக்குள்ளே நம்ம பலமுறை ஓதின சூறா அப்படின்னு விளங்கு. ஆனால் இப்போ மும்தஹினான நிறைய பேருக்கு என்ன மும்தஹினா சூரத்து ஓதினமா ஓதலையா அப்படின்னு நிறைய பேர் சந்தேகம் இருக்கேன். அம்மன்னா நம்மளுக்கு விளங்கிடும், தபாரக்கேனா விளங்கிடும், கதுசமி அல்லாஹ்னா விளங்கிடும். மும்தஹினான என்ன செய்யாது, நிறைய அதிகமானவருக்கு எல்லோருக்கெல்லாம் அதிகமானவங்களுக்கு அது என்ன அப்படி என்று சொல்கிறது அது முழுமையாக தெரிந்திருக்காது. இந்த சூரத்துல் மும்தஹினா அதாவது நீங்கள் பார்க்கலாம், 3வது ஜுஸுவில் என்ன செய்யலாம், இந்த சூறாவை பார்க்கலாம். 3வது ஜுஸுவில் இந்த சூறாவை பார்க்கலாம். இந்த சூறாவுடைய மொத்த வசனங்களே 13 வசனங்கள், ஆனால் பெரிய வசனங்களை கொண்டவைகள். இந்த சூறாவில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் முழுமையாக முஃமின்களுக்கு உபதேசம் செய்கிறார். காஃபிர்களுடைய விஷயத்தில் சில பொழுதுகளில் மனிதன் அடிப்படையில் நம்மளுக்கு இந்த இரக்க குணம் இருக்கிறதே, குணத்தின் அடிப்படையில் நாங்கள் நிர்வாகம் செய்ய ஆரம்பித்து விடுவோம். குணத்தின் அடிப்படையில் நாங்கள் நம்மளை நிர்வாகம் செய்ய ஆரம்பித்து விடுவோம். மனிதனுக்கு நல்லது என்பது இஸ்திஹ்சான் என்று சொல்வார்கள். இஸ்திஹ்சான் என்று சொன்னால் உள்ளம் இது நல்லது அப்படின்னு நினைக்கும். நல்லது என்று இயல்பாகவே நீங்கள் எந்த விதமான ஆராய்ச்சியும் செய்யாமல் நல்லது என்று படுமே, நல்ல விஷயம் என்று படுமே, இதெல்லாம் இஸ்திஹ்சான். இஸ்திக்பாஹ் என்று சொன்னால் நீங்கள் எந்த ஆராய்ச்சியும் செய்யாமல் உங்களோட மனசு அதை அசிங்கம் என்று வெறுக்குமே, இதுக்கு இஸ்திக்பா. இது மார்க்க விஷயத்தில் எப்படி நம்ம நடந்து கொள்ளணும் என்று சொன்னால், குர்ஆனும் சுன்னாவும் எங்களை நாங்கள் அசிங்கம் என்று கருதக்கூடிய ஒரு இடத்துல கண்ட்ரோல் பண்ணி, இது அந்த அளவுக்கு நீ அசிங்கமாக என்ன செய்யக்கூடாது, கருதக்கூடாது என்று எங்களோட இயல்புக்கு மாற்றமான ஒரு விஷயத்தை சில பொழுதுகளில் இஸ்லாம், அதாவது இயல்புக்கு மாற்றம் என்று சொல்வதை விட அந்த இயல்பு சிந்தனை நம்மளை பாதிக்கும் என்கின்ற அடிப்படையில் இஸ்லாம் ஒரு விஷயத்தை சொன்னால் நாங்கள் அதை விட்டுக் கொடுப்பதற்கான மனநிலை நம்மிடத்திலே உருவாக வேண்டும். இஸ்திக்பாஹ் அப்படி என்று சொன்னீங்கன்னு சொன்னால் ஒரு விஷயத்தை, அதாவது இஸ்திஹ்சான் என்று சொன்னால் ஒரு விஷயத்தை நன்றதாக நல்ல முறையில் காணுதல், நல்ல ஒரு வடிவத்தில் காணுதல். இதை நம்ம என்ன செய்யணும், இஸ்திஹ்சானையும் இஸ்லாம் அந்த இடத்துல நீ அசிங்கமாக கருத வேண்டிய ஒரு விஷயம் அப்படி என்று சொல்லி சொன்னால் நம்ம என்ன செஞ்சிடணும், அதில் நம்ம விட்டு கொடுப்பதான் நமது ஈமானிய போராட்டம். ஆனால் மனிதனை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதும் உலகத்திலே நெகிழ்வுத்தன்மைக்கு சார்ந்து நடக்கக்கூடியவன். அதனால அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அப்படி ஒரு சோதனை களத்தை அந்த இடத்திலே உண்டாக்கி இந்த சூறாவின் மூலம் ஒரு மிகப்பெரிய உபதேசத்தை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் செய்கிறான். பாருங்கள், அல்லாஹு தஆலா சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு. இது முழுமையாக மோமின்களுக்கு உபதேசம், 13 வசனங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா தத்தஹிது அதுவி வ அதுவக்கும் அவுலியா. லா தத்தஹிது அதுவி வ அதுவக்கும் அவுலியா. எனது எதிரியையும் வ அதுவக்கும் உங்களது எதிரியையும் அவுலியா நண்பர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அல்லாஹ் சொல்ற நேரத்தில் அல்லாஹ்வுக்கு எதிரி என்று அது மோமின்களுக்கு எதிரி தான். அல்லாஹுக்கு ஒருவர் எதிரி என்று சொன்னால் அவர்கள் மூமின்களுக்கு எதிரி. ஆனால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த இடத்துல சொல்றார் என்னடா, அல்லாஹுக்கு எதிரி என்பதனால் மட்டுமல்ல அவர்கள் உங்களுக்கு எதிரி, உங்களுக்கு அவர்கள் எதிரியாகவே இருந்தவர்கள். இப்போ உதாரணமாக காஃபிர் அல்லாஹ்வை நிராகரிக்கிறான், அல்லாஹ்வுக்கு அவதூறு சொல்றான், அல்லாஹ்வுக்கு என்னது குழந்தை இருக்குன்னு சொல்றான், அல்லாஹ்வுக்கு மனைவிக்குன்னு சொல்றான். இவன் அதுவுல்லா, அல்லாஹ்வுடைய எதிரி. ஆனால் நம்மளோட வாழ்க்கையில் எந்த பாதிப்பும் அவன் என்ன செய்யவில்லை. ஆனாலும் நாங்கள் என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய எதிரி என்பதனால நம்மளும் எதிரி தான் என்ன செய்யணும், எடுக்கணும். ஆனால் அல்லாஹ் இந்த இடத்துல என்ன சொல்றான்டா, அல்லாஹ்வுடைய எதிரி மட்டுமல்லவே உங்களோட வாழ்க்கையிலும் எதிராக நடந்தவர்கள், உங்களது வாழ்க்கையிலும்
எதிராக நடந்தவர்கள். அதனால் அல்லாஹ் தஆலா சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா தத்தகிது அதுவி வ அதுவக்கும், எனது எதிரியையும் உங்களது எதிரியையும் அவுலியா, நண்பர்களாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். துல்கூன இலைஹிம் பில் மவத்தா, அன்பு செலுத்தக்கூடிய, மவத்தாண்டா நேசம், அன்பு. வதூத் என்று சொல்லுவோம், நேசமானவன். வதூத் என்றால் மிகவும் நேசத்துக்குரிய அர்த்தம். அப்ப துல்கூன இலைஹிம் பில் மவத்தா, நீங்கள் அன்பு பாராட்டுகின்ற, நேசம் செலுத்துகின்ற நண்பர்களாக எனது எதிரியையும் உங்களது எதிரிகளையும் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். ஒரு எதிரிய நண்பனாக எடுக்க வேண்டிய கட்டம் ஒரு முஃமின் வாழ்க்கையில வரக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். ஆனால் மனிதர்களை பொறுத்த வரைக்கும் தங்களுக்கு சார்பாக ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் எதிரியை நண்பனாக்கிடுவாங்க, தங்களுக்கு எதிராக இருந்தால் நண்பனை எதிரியாக்கிடுவாங்க. எதை வச்சு சரி எது பிள்ளைன்னு பார்க்க மாட்டாங்க, தனக்கு எதிர் தனக்கு சார்பு என்கின்ற அடிப்படையில் மனிதனுக்கு சில இடங்கள் என்ன செய்ய வரும், ஒருவருக்கு எதிராக சாபம் விடுவாங்க, அழிஞ்சு போகணும், நாசமாக போகணும், அப்படிப்பட்ட அநியாயமெல்லாம் நம்மளோட வாழ்க்கையில் செஞ்சுட்டான், இவன் திருந்தக்கூடாது அப்படிலாம் சொல்லிட்டு அவனோட வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு நன்மை அவனுக்கு செஞ்சிருவான். செஞ்ச பின்னால் இந்த துவா கேட்டெல்லாம் மறந்துடுவான். இந்த கேட்ட துவாலாம் மறந்துட்டு நான் அவனை தப்பாக நினச்சிட்டேன், ஆரம்பத்தில் தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்னு சேர்ந்துருவான். இப்போ அல்லாட்ட கேட்ட துவாவை என்ன செய்யறது? அல்லாட்டே ஒரு துவா கேட்டானே, என்ன, யா அல்லாஹ் இவனை அழி, இவனை நாசமாக்கி, இவனை அழிச்சிரு. இப்போ அல்லாஹ்விடத்தை கேட்ட துவா என்ன செய்யறது? அல்லாஹ் தஆலா நீ சொன்ன உடனே அழிச்சிருந்தால், நீ கேட்ட துவா நீ கேட்டாயே அடுத்த செகண்டே அழிச்சிருந்தா நிலைமை என்ன? அல்லது அவனுக்கு ஒரு தண்டனையை கொடுத்திருந்து 5 வருஷத்துக்கு பிறகு அவன் நல்லது சொல்லியிருந்தா நிலைமை என்ன? அல்லாஹ் தஆலாவை பொறுத்த வரைக்கும் நிர்வாகத்தில் நிதானமானவன், டைம் எடுப்பான். அல்லாஹ் தஆலா டைம் எடுப்பான். ஆனால் நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில் பார்க்குறோம், எதிராக துவா கேட்டுருவாங்க, துவா கேட்டுட்டு துவா கேட்டதை மறந்துடுவாங்க, எதிர்ப்பே மறந்து நண்பர்களாக மாறிடுவாங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க எப்பொழுது என்ன செய்யக்கூடாது? நண்பர், வலா தர்கனு இலல்லதீன ஸலமு, அநியாயம் இழைத்தவர்கள் பக்கம் சாயாதீர்கள். ஒருத்தருக்கு எதிராக துவா கேட்க போறீங்களா, துவா கேட்டுட்டீங்களா, நீங்க போய் அங்க சாயாதீங்க. அவங்களுக்கு வரது உங்களுக்கும் வந்துடும், அவர்களுக்கு வரக்கூடியது உங்களுக்கும் வந்து விடும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப நாம என்ன இந்த வாழ்க்கையில கடைபிடிக்கக்கூடிய ஒரு தவறான விஷயம் என்ன தெரியுமா? வாழ்க்கையில அப்படி பெரிய அநியாயம் அவன் செஞ்சிருப்பான், மறக்க முடியாத அநியாயம் செஞ்சிருப்பான், மன்னிச்சிருக்க மாட்டோம், அவ்வளவு பெரிய அநியாயம் சொல்லி இருப்போம், அதற்காக அல்லாஹ் இடத்துல துவா கேட்டிருப்போம், சாபம் செய்துட்டு இருப்போம், எல்லாம் செஞ்சுட்டு இந்த 5 வருஷத்தை மறந்து அவன் ஏதோ ஒரு வகையில் அவனோட இணைய வேண்டி வந்துடும், ஒரு திருமண பந்தம் மூலம் இணைய வேண்டி வந்துடும். இந்த பகைமையை மறந்துடுவாங்க. மறந்துட்டு மனுஷன் எல்லாத்தையும் மறந்தா தான் வாழலாம் அப்படின்னு வேற என்ன செய்வாங்க, தத்துவமும் சொல்லுவார்கள், நல்ல விஷயம். ஆனா கேட்ட துவா அல்லாஹ் இடத்துல சாபம் செஞ்சோமே, அல்லாஹ் தஆலா சொல்றான், வலா தர்கனு இலல்லதீன ஸலமு, அநியாயம் இழைத்த பக்கம் சாயாதீர்கள். அல்லாஹ் உங்களோட துவா கபூல் செய்யணும்டா முதல்ல நீங்க சாயாதீங்க. சாஞ்சிங்கன்னா 2 பேருக்கு வேதனை என்ன செய்யும், 2 பேருக்கும் தண்டனை வரும். அல்லது துவா கேட்காதீங்க எதிரா, அல்லது லைசல் முஃமினு பித்தஆன் வலல் லஆன், முஃமின் எப்பொழுதும் அடிக்கடி சபிப்பவனும் அல்ல, அடிக்கடி குறை சொல்பவனும் அல்ல, அப்படி இருக்காதீங்க, 2ல் ஒன்று செய்யணும். அதனால் அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல சொல்றான், எதிரிக்கு நட்பு செலுத்தாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்ல வேண்டிய ஒரு நிலை அல்லாஹ் தஆலா அப்படி சொல்றான். ஏன் எதிரிக்கு அல்லாஹ் தஆலா சொல்லணுமா இல்லையா? நீங்க எனக்கு எதிரி காபிர்கள் யாரெல்லாம் நண்பர்களோ அவர்களோட நீங்க என்ன செய்ய வேணாம், நீங்க நட்பு செலுத்திக் கொள்ள வேண்டாம்னு சொல்லணும். உங்களது எதிரிக்கு நண்பர்களால நடந்து கொள்ள வேண்டான்ற அல்லாஹ். அப்படி கட்டம் மனிதனுக்கு உருவாகும். அப்படி கட்டம் மனிதனுக்கு ஒரு சம்பவத்தை விட்டு இன்னொரு சம்பவத்தில் உருவாகிடும். ஊர்ல பகைச்சிருப்பாங்க, இங்க அவனுக்கு கீழே வேலை செய்ய வேண்டிய அவன் நண்பனாக்கிடுவாங்க. விளங்கிட்டா? ஊர்ல அதான் நண்பனா இருந்திருப்பாங்க, இங்க அவன் ஏதோ அநியாயம் செஞ்சதுனால பகைச்சிருவாங்க. அவன் மனிதன் காலம் நிறம் மாறிடுவான். அதனால அல்லாஹ் தஆலா சொல்றான், துல்கூன இலைஹிம் பில் மவத்தா, நேசம் செலுத்துகின்றவர்களாக உங்கள் எதிரிகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம். எவ்வளவு அல்லாஹ் தஆலா சொல்ல வேண்டியது, நேசம் செலுத்துகின்றவர்களாக உங்கள் எதிரிகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஏன் தெரியுமா? 2 விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்றான். நான் என்ன சொன்னேன்? அதுவி, அல்லாஹ்வுடைய எதிரி என்று சொன்னா அவன் எங்களுக்கு எதிரி தான். ஆனா இங்க அல்லாஹ் தஆலா அதுவி அதுவக்கும், எனது எதிரியும் தான், அவர்கள் உங்களது எதிரியும் தான். அப்படின்னா உங்களுக்கும் வாழ்க்கையில் அநியாயம் செய்திருக்கிறார்கள். இது அல்லாஹ் அந்த 2 எதிர்ப்பையும் வழங்கப்படுத்துறான். இப்ப வகத் கஃபரு பிமா ஜாஅக்கும் மினல் ஹக், எப்படி? வகத் கஃபரு பிமா ஜாஅக்கும் மினல் ஹக், உங்களுக்கு உண்மையிலிருந்து எது வந்ததோ அதை அவர்கள் நிராகரித்தார்கள். உண்மையிலிருந்து எது வந்ததோ அதை அவர்கள் நிராகரித்தார்கள். யுக்ரிஜூன ரசூல வ இய்யாக்கும், ரசூலையும் உங்களையும் ஊரை விட்டு வெளியேற்றினார்கள். 2 விஷயம். முதல் அல்லாஹ்வுடைய எதிரி ஏன் தெரியுமா? வகத் கஃபரு பிமா ஜாஅக்கும் மினல் ஹக், உண்மை வந்ததை அவர்கள், உங்களுக்கு வந்த உண்மையை அவர்கள் நிராகரித்தார்கள். இப்ப அல்லாஹ்வுடைய எதிரி. இரண்டாவது என்ன செஞ்சாங்க? யுக்ரிஜூன ரசூல வ இய்யாக்கும், ரசூலையும் உங்களையும் ஊரை விட்டு வெளியேற்றினார்கள். ரசூலையும் உங்களையும்
மக்காவை விட்டு என்ன செய்தார்கள்? வெளியேற்றினார்கள். எதற்காக வெளியேற்றினார்கள் தெரியுமா? அன் துமினு பில்லாஹி ரப்பிக்கும், உங்களது இறைவனை நீங்கள் ஈமான் கொண்டதற்காக, உங்களது இறைவனை நீங்கள் ஈமான் கொண்டதற்காக இதை விட்டு வெளியேற்றினார்கள். அல்லாஹ் தஆலா இதை சொல்லிட்டு நல்லா பாருங்க, அல்லாஹ் தஆலா சொல்றான், உண்மையை நிராகரித்தார்கள், நீங்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டதற்காக உங்களை ஊரை விட்டு வெளியேற்றினார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய பகைவர்கள் உங்களையும் பகைவர்கள். இதை நீங்க அவர்களை எதிரிகளாக எப்ப எடுக்க கூடாது தெரியுமா? இன் குன்தும் ஹரஜ்தும் ஜிஹாதம் ஃபீ சபீலி வப்திகா மர்தாதி. இன் குன்தும் ஹரஜ்தும், அவர்கள் வெளியேற்றிய பொழுது, நீங்கள் வெளியேறியது அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு ஜிஹாதிற்காகவும் எனது திருப்தியை நாடியும் நீங்கள் வெளியேறி இருந்தால், வேற நோக்கத்திற்காக வெளியாக இருந்தால் நீங்க அவங்க நண்பர்கள் தான். வெளியேற்றிய நேரத்தில் நீங்க வேற நோக்கத்திற்காக, ஊர்ல இருந்து ஒருத்தர் வெளியேற்றப்படுறாரு, சாய்ஸ் தராங்க, நீங்க எங்க போவீங்க, மார்க்கத்துக்காக வெளியேற்றப்படுறான்னு வைங்களேன், முஸ்லிம்களிடத்துக்காக வெளியேற்றப்படுறாங்க, நீங்க எங்க போறன்னு ஒரு சாய்ஸ் தரான்னு வைங்களேன். நம்ம எல்லாம் யாரு நிறைய பேர் எப்படி செலக்ட் பண்ணுவாங்க தெரியுமா? மக்கா மதீனா போற யூகேக்கு போறதா நல்லது, அமெரிக்காவுக்கு போறதா நல்லது, கொஞ்சம் டெவலப் ஆகிக்கலாம் அப்படின்னு அங்கதான் போவாங்க. இதுக்கு பிறகு நம்ம அங்க போய் பொருளாதாரத்தை சம்பாரிச்சு ஈமான வளர்ப்போம். மக்கா மதீனா யோசிக்க மாட்டாங்க. ஏன்? இங்க வெளியேற்றப்படுற நிறைய பேருக்கு ஈமானிய எண்ணங்கள் என்னது? குறைவு. ஆனா நபித்தோடர்கள் தேர்ந்தெடுத்த பூமி ஒரு தொற்று நோய் பூமி. டெவலப் ஆனா எங்க போகணும், சிரியாவுக்கு போயிடும், அதெல்லாம் நினைக்கலாம். அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, இந்த பூமி தான் நம்மளுக்கு என்னது சரி அப்படின்னு அவங்க நினைத்தார்கள். புரிந்து கொள்ளணும், இன் குன்தும் ஹரஜ்தும் ஜிஹாதம் ஃபீ சபீலி வப்திகா மர்தாதி, நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாதுக்காக வேண்டியும் எனது திருப்திக்காக வேண்டியும் நீங்கள் வெளியேறி இருந்தால், அவர்கள் வெளியேற்றிய நேரத்தில் நீங்க எதற்காக வெளியேறி இருக்கணும் தெரியுமா? உங்களோட நோக்கம் தெரியும், வெளியேற்றி வேண்டியது நான் அல்லாஹுக்காக வெளியேறுகிறேன் என்றது உங்களிடத்தில் இருந்திருந்தால், நீங்கள் துசிர்ரூன இலைஹிம் பில் மவத்தா, ரகசியமாக நட்பு கொள்ள வேண்டாம். அவர்களோடு பகிரங்கமாக பகைமையும் ரகசியமாக நட்பும் இது உங்களுக்கு வரக்கூடாது. உண்மையான நோக்கம் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய பாதை என்றிருந்தால் இது உங்களுக்கு வரக்கூடாது. சொல்லிட்டு அல்லாஹ், வ அன அலமு பிமா அஃபைதும் வ மா அலன்தும், நீங்கள் மறைப்பதையும் நான் அறிந்தவன், நீங்கள் பகிரங்கப்படுத்துவதையும் நான் அறிந்தவன் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த வசனத்தில் அல்லாஹ்வுடைய உபதேசத்தை பாருங்க, ஒரு அழகான ஒரு உபதேசம். உங்களது எதிரியையும் எனது எதிரியையும் நீங்கள் நண்பர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டாம், ரகசியமாக நட்பு கொள்ள வேண்டாம், ரகசியமாக அன்பு செலுத்த வேண்டாம். அவர்கள் உண்மையை நிராகரித்தார்கள், உங்களை ஊரை விட்டு வெளியேற்றினார்கள். ஆனால் அப்படி வெளியேற்றியது நீங்கள் அல்லாஹ்வுக்காக வெளியேறி இருந்தால் நீங்கள் நண்பர்களாக என்ன செய்ய வேண்டாம், எடுத்துக்கொள்ள வேண்டாம். வேற நோக்கத்துக்காக வெளியேறி இருந்தால் நீங்கள் நண்பர்கள் தான், நீங்கள் நண்பர்கள் தான். சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், வமை யஃஅல்ஹு மின்கும், உங்களில் யார் அதனை செய்கின்றார்களோ ஃபக்கது வல்ல சவாஅஸ் சபீல், சரியான பாதையை விட்டும் அவர் தவறிவிட்டார். இந்த மாதிரி எதிரிகளோடு நீங்க நட்பு கொண்டீங்கன்னா சரியான கொள்கையில தான் இருக்கிறீங்க, எல்லாம் சரி, நீங்க வழிகேடர்கள். கொள்கையில சரி, எல்லா விஷயத்திலும் சரி, ரசூலுல்லாஹ்களை தான் ஃபாலோ பண்றீங்க, எல்லா விஷயம் மதீனாவில் முஹாஜிர்களாக இருக்கிறீர்கள், ஆனா நீங்க வழிகேடர்கள், நீங்கள் வழிகேடர்கள். அதாவது காபிர்களோடு ரகசிய நட்பு கொண்டு என்ன செய்றீங்க? முஸ்லிம்களுக்கு துரோகம் இழைக்கிறீர்கள், முஸ்லிம்களுக்கு துரோகம் இழைக்கிறீர்கள். இது ரசூலுல்லாஹ் காலத்தில் மட்டுமல்ல, இன்றைக்கும் தான். கவர்மெண்ட்ல ஒரு இடம் எடுக்கணுன்றதுக்காக வேண்டி, அந்தஸ்தை பெற்றுக்கொள்ளணுன்றதுக்காக வேண்டி முஸ்லிம்களே காட்டி கொடுக்கக்கூடியவர்கள் நம்ம என்ன செய்கிறோம், நிறையவே பார்க்குறோம். ஆனால் அவங்க தான் முஸ்லீம் சமுதாயத்தில் முன்னணியில் நிற்கிறவங்களாக என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. அப்போ இப்படிப்பட்ட மக்களை நம்ம சமுதாயத்தில் பார்க்கத்தான் செய்கிறோம். இதில் பாருங்க, அல்லாஹ் தஆலா சொல்றா ஃபக்கத் வல்ல சவாஅஸ் சபீல், அவர் வழி தவறியவர் சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா மறுபடி பாருங்க, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தஆலா அவங்க யார் இடத்தை ஞாபகப்படுத்துகிறான், எதிரிகளண்டா யார் என்பதை ஞாபகப்படுத்துகிறான். இப்போ உதாரணமாக குஜராத் பெரும் அநியாயம் நடந்த இடம், முஸ்லிம்களை எல்லாம் கொண்டு குவிச்சாங்க. எல்லாம் முடிஞ்சுதா? சமாதானமான காலம் கொண்டு வருமா? பழகிறோமா? முஸ்லீம்களோட மனசு இருந்து எப்படி, மனிதன மனது எப்படி இருக்கும்? இப்போ நல்லா ஆயிட்டாங்க, இதுக்கப்புறம் இந்த மாதிரியே நடக்குது. அப்படி இல்லை, மறுபடியும் நடக்கலாம், மறுபடியும் என்ன செய்யலாம், நடக்கலாம். அதுதான் காபிர்களுடைய பகைமை கொண்டவருடைய உள்ளமாக அது இருக்கும். சந்தர்ப்பம் இல்லை, அமைதியாக இருக்கிறார்கள், சந்தர்ப்பம் இல்லை, அமைதியாக இருக்கிறார். அல்லாஹ் சொல்ற அடுத்த வசனத்தில், இயஸ்கஃபூக்கும், உங்களை அவர்கள் காண்பார்களாக இருந்தால், சந்தர்ப்பம் அவர்களுக்கு கிடைக்குமாக இருந்தால், யகூனு லக்கும் அஅதா, நீங்க நட்பு கொள்றீங்களே அவர்கள் உங்களுக்கு பகிரங்க விரோதிகளாகவே நடப்பார்கள். சந்தர்ப்பம் கிடைச்சா, கிடைக்காததுனால நண்பர்களாக இருக்கிறார்கள், வழி இல்லை என்பதனால நண்பர்களாக இருக்கிறார்கள். சந்தர்ப்பம் கிடைக்குமாக இருந்தால் அவர்கள் உங்களுக்கு பகைவர்களாக இருப்பார்கள். வயபுசுது இலைக்கும் ஐதியஹும் வஅல்சினத்துஹும் பிஸ்ஸூ,
தங்கள் கரங்களையும் நாவுகளையும் கெட்ட வகையில் உங்களுக்கு எதிராக பயன்படுத்துவார்கள். தங்கள் கரங்களையும் நாவுகளையும் கெட்ட வகையில் உங்களை நோக்கி என்ன செய்வாங்க? பயன்படுத்துவாங்க. சந்தர்ப்பம் இல்லை, அமைதியாக்கிறான். ஒரு முஸ்லிம் நாட்டில் ஒரு காஃபிரான மீடியா செயல்பட்டா நல்லது மாதிரி செயல்படுவான். சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னு வைங்க, எபுசுத்து இலைக்கும் அல்சினத் ஐதியகும் அல்சினத்தகும் பிஸ்ஸு, மோசமான விஷயத்தை எவ்வளவு விதைக்கலுமோ அவ்வளோ என்ன செய்வார்கள்? விதைப்பார்கள். அவர்கள் சந்தர்ப்பவாதிகள். உங்களை ஊரை விட்டு வெளியேற்றிட்டு இப்போ நல்ல குணத்தில் அவங்க இல்லை, திருப்பியே நீங்க மாறுறீங்க என்று அல்லாஹ் ஞாபகப்படுத்த வேண்டி இருக்கிறது. பகமையை அல்லாஹ் ஞாபகப்படுத்த வேண்டி இருக்கிறது. சொல்லிட்டு அல்லாஹு தஆலா சொல்றான், வவத்து லவ் தக்ஃபுரூன், அவர்களுடைய முழு விருப்பமும் நீங்கள் காஃபிர்களாக வேண்டும் என்பதுதான். வவத்து விரும்புகிறார்கள், லவ் தக்ஃபுரூன் நீங்கள் காஃபிர்களாகி விடக் கூடாதா என்றுதான் அவர்கள் விரும்புகிறார்கள். அதனால எனது எதிரியையும் உங்களது எதிரியை நண்பர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்ததா சொல்றான் 3ஆம் வசனத்துல, லன் தன்ஃபஅக்கும் அர்ஹாமுக்கும் வலா அவுலாதுக்கும், உங்களது இரத்த பந்தங்களோ உங்களது குழந்தைகளோ நாளை மறுமையில் உங்களுக்கு பிரயோஜனம் தராது. உங்களுக்கு பிரயோஜனம் என்ன உறவு பாராட்டுறீங்க? பிரயோஜனம் தராது. லன் தன்ஃபஅக்கும் அர்ஹாமுக்கும் வலா அவுலாதுக்கும், உங்களது இரத்த உறவுகளும் உங்களது சொந்த பந்தங்களும் உங்களது குழந்தைகளும் லன் தன்ஃபஅக்கும் உங்களுக்கு பிரயோஜனம் தராது. யௌமல் கியாமத்தி யஃப்ஸிலு பைனக்கும், மறுமை நாளில் அல்லாஹ் உங்களுக்கு மத்தியில் தீர்ப்பு வழங்குவான். வல்லாஹு அஅலம் வல்லாஹு பிமா தஅமலூன பஸீர், நீங்கள் என்ன மாதிரி அமல் செய்கிறீர்கள், என்ன மாதிரி நடந்து கொள்கிறீர்கள் என்று அல்லாஹ் தஆலா பார்த்து கொண்டிருக்கிறான். பாருங்க இந்த வசனத்தோட கோர்வையை. நீங்க ஏன் இப்படி நட்பு என்ற பெயர்ல ரகசியமாக இறை நிராகரிப்பாளர்களோடு தொடர்பு கொள்கிறீர்கள் என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அடுத்தது சொல்லிட்டு ஒரு சம்பவத்தை அல்லாஹ் உதாரணமா சொல்றான். கத் கானத் லக்கும் உஸ்வத்துன் ஹஸனத்துன் ஃபீ இப்ராஹீம வல்லதீன மஅஹு, உங்களுக்கு நல்லதொரு முன்மாதிரி இருக்கிறது. உங்களுக்கு நல்லதொரு முன்மாதிரி இருக்கிறது. ஃபீ இப்ராஹீம், இப்ராஹீமிலும் வல்லதீன மஅஹு, அவரோடு இருந்தவர்களிலும் உங்களுக்கு நல்லதொரு முன்மாதிரி இருக்கிறது. அவரோடு இருந்தவர்களிலும் உங்களுக்கு நல்லதொரு முன்மாதிரி இருக்கிறது. இஸ் காலு லிகௌமிஹிம், அவர்கள் தங்கள் சமுதாயத்தினரை பார்த்து சொன்னார்கள், பகிரங்கமாக சொன்னார்கள், இன்னா புராஉ மின்கும் வ மிம்மா தஅபுதூன மின் தூனில்லாஹ், இன்னா புராஅ நாங்கள் நிரபராதிகள், நாங்கள் நிரபராதிகள், மின்கும் வ மிம்மா தஅபுதூன் உங்களிலிருந்தும் நீங்கள் எதனை வணங்குகிறீர்களோ அவைகளிலிருந்தும் எங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. நாங்கள் நிரபராதிகள். வமிம்மா தஅபுதூன மின் தூனி, அல்லாஹ் அல்லாமல் நீங்கள் வணங்குகின்றவைகளை விட்டும் நாங்கள் நிரபராதிகள் சொல்லிட்டு, கஃபர்னா பிக்கும் வபதா பைனனா வ பைனகுமுல் அதாவத்து வல் பக்தா, கஃபர்னா பிக்கும் நாங்கள் உங்களை நிராகரிக்கிறோம். கஃபர்னா பிக்கும் நாங்கள் உங்களை நிராகரிக்கிறோம். வபதா பைனனா வ பைனகுமுல் அதாவத்து வல் பக்தா அபதன், எங்களுக்கு உங்களுக்கு இடையில அதாவத் வல் பக்தா பகைமையும் குரோதமும் எப்பொழுதும் உண்டு என்று சொன்னார்கள். உங்களுக்கு எங்களுக்கு இடையில பகைமையும் குரோதமும் எப்பொழுதும் உண்டு. ஹத்தா துக்மினு பில்லாஹி வஹ்தா, நீங்கள் அல்லாஹ்வை மட்டும் தனியாக ஈமான் கொள்ளுகின்ற காலம் வரும் வரைக்கும் இந்த பகைமை உண்டு. இதுல எங்களுக்கு உங்களுக்கு இடையில என்றைக்கு நட்பு கிடையாது. உலக அடிப்படையில் மனிதன் வாழுவான் போவான் கொடுக்கல் வாங்கலாம், அது வேற விஷயம், நல்லா சொல்ற அது அம்சம் அல்ல. ஆனா உங்களுக்கு ஈமானிய பகைமை எங்களுக்கு உங்களுக்கு இடையில என்றைக்கும் உண்டு. இன்றைக்கு எப்படி தெரியுமா, முஸ்லிமை விட காஃபிர் நல்லா இருக்கிறானே கொடுக்கல் வாங்கல, இப்படி சொல்ற முனாஃபிக்குகளை இஸ்லாமிய சமுதாயத்தில் பார்க்கலாம். இப்படி சொல்லக்கூடிய முனாஃபிக்குகளை இஸ்லாமிய சமுதாயத்தில் பார்க்கலாம். அவர்களுக்கே தெரியாமல் அவர்களது உள்ளத்திலே நயவஞ்சகம் ஊன்றுகிறது என்பது அர்த்தம். நான் என்ன கேட்கிறேன்டா, ரெண்டு முஸ்லிம் இருக்கலாம். அந்நியர்கள் கேள்வி கேட்டால் மட்டும் எப்படி தான் பதில் சொல்லுவாங்க, முஸ்லிமை வைத்து இஸ்லாத்தை கணக்கெடுக்க கூடாது, எல்லா முஸ்லீம் அப்படின்னு நீங்க நினைக்க கூடாதுன்னு பதில் சொல்லுவாங்க. ஆனா இந்த வசனம் என்ன சொல்லுது, முஸ்லிமை விட காஃபிர் நல்லா கொடுக்கல் வாங்கலேண்டா, எல்லா முஸ்லீமும் சரலைன்னு தான் சொல்றீங்க. அப்ப தனக்கு 4 பேர் ஏதோ செக்கில் ஒரு பிரச்சனையை வச்சதுனால டோட்டல் முஸ்லீம் சமுதாயத்தோட காபிர் சமுதாயம் நல்லமா. இது முஸ்லீம்களுக்குள்ள மட்டும் சொல்ல மாட்டாங்க. தான் எந்த ஜமாத்தை சார்ந்திருக்கிறானோ அந்த ஜமாத்து கொள்கைக்கு வெளியே கொள்கை பிளவிக்குமே, காதியான் இருப்பான், ஜமாத்துல் முஸ்லிமின் ஒரு குரூப் இருக்கும். அவன்கிட்ட போனா அவன் என்ன செய்வான், இவன் எதிர் தரப்புல இது வாரண்டு நல்லா நடப்பான், எதிர் தரப்புல இது வாரண்டு நல்லா நடப்பான். அவன்கிட்ட அஹ்லாக்க பாத்தீங்களா, இங்க இருந்துக்கிட்டு யாரு விதத்து காரணத்தை பேத்திருப்பான், அவன்கிட்ட அஹ்லாக்க பாத்தீங்களா எவ்வளவு நல்லா நடக்கிறான். நம்மகிட்ட முதல்ல அஹ்லாக் வரும். அங்குள்ள என்ன சொல்றான் தெரியுமா, அவங்கள்ட்ட அஹ்லாக்க பாத்தீங்களா, ஏன் இவன் இங்க வந்துட்டு போறவன் அவன் அங்க வந்துட்டு போறவன். இது தெரியாம தனக்கு தெரியக்கூடிய இந்த சுய புத்தியுடைய அளவுகோல்களை வச்சு முஸ்லிமை விட காஃபிர் எவ்வளவு நல்ல தெரியுமா கொடுக்கல் வாங்கல.
முஸ்லீம்களை விட காவிர்கள் எவ்வளவு நேர்மையான, முஸ்லீம்கள்ல ஒரு சிலர் இதை விட காவிர்கள் சிறந்தவர்களாக இருக்கலாம். ஒரு சிலரை விட அவர்களை கொடுக்கல் வாங்கல, ஒரு சிலரை விட அவர்கள் நல்லவர்களாக இருக்கலாம். டோட்டல் முஸ்லீம்களை விட காவிர்கள், அந்த வார்த்தை என்ன சொல்லுது? முஸ்லீம்களை விட காவிர்கள் கொடுக்கல் வாங்குற நல்லவங்கன்னா எப்படி எப்படி நல்லவனா இருக்க முடியும்? முடியாது. சந்தர்ப்பம், சூழல் அந்த மாதிரி, அல்லது ஒரு சிலர் என்றுதான் நம்ம புரிஞ்சுக்கொள்ளணுமே ஒழிய, ஒரு காலம் முஸ்லிம் சமுதாயத்தை விட இஸ்லாத்தை நிராகரித்த, இறைவனை நிராகரித்த, இறையச்சம் இல்லாத ஒரு சமுதாயம், சிறந்த சமுதாயம் என்ன செய்யலாது, இருக்க முடியாது. இது நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். நயவஞ்சகத்தரமான ஒரு வசனம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் முஸ்லிம்களில் துரோகிகள் இருப்பார்கள், முஸ்லிம்களில் ஏமாற்று பேர்வழியில் இருப்பார்கள், முஸ்லிம்களில் அதாவது நயவஞ்சகர்கள் இருப்பார்கள், மோசடி செய்யக்கூடியவர்கள் இருப்பார்கள், அது உண்மை. ஆனால் டோட்டல் இஸ்லாமிய சமுதாயத்தை என்ன செய்யக்கூடாது, அந்த மாதிரியான வார்த்தை பிரயோகங்கள் நாங்கள் சொல்லக்கூடாது. பாருங்க, அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்தில் உங்களுக்கு முன்மாதிரி உண்டு. அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் இறைவனை ஈமான் கொள்ளுகின்ற வரைக்கும் உங்களுக்கு எங்களுக்கு இடையில ஈமானிய பகைமை அது உண்டு, அது உண்டு. ஆனால் இன்றைக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? காஃபிர்களுடைய விஷயத்தில், இஸ்லாத்தை நிராகரித்த விஷயத்தில் எதில் சேர்ந்து எதில் முறையாக நடக்கணுமோ அதில் நடக்கத்தான் வேணும். ஆனால் எதில் நடக்கக்கூடாது அதை நாங்கள் சொல்றது இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், காஃபிர்களை பார்த்து தெளிவாக சொல்லுங்கள், குல் ஹல் தரப்பசூன பினா இல்லா இஹ்தல் ஹுஸ்னைன், நீங்கள் எங்களிடத்தில் 2 நலவுகளை தவிர வேறு எதனையும் எதிர்பார்க்கிறீர்கள். 2ல் ஒரு நலவை தவிர வேறு எதனை எதிர்பார்க்கிறீர்கள்? ஒன்றில் நம்ம இந்த உலகத்தில் வெற்றி பெறுவோம், அதுவும் நலவு தான். அல்லது எங்களை கொன்றுவீங்க, அதுவும் நலவு தான். தெளிவாக காஃபிர்கள்ட்ட சொல்லுங்க என்றால், ஒன்றில் எங்களை கொல்லுவீங்க, கொன்று விடுவீர்கள், அதுவும் நலவு தான். அல்லது நாங்கள் வெற்றி பெறுவோம், அதுவும் நலவு தான். ரெண்டுமே எங்களுக்கு நலவு. நீங்க என்னத்தை எதிர்பார்க்கிறீங்க எங்கள்கிட்ட? வேற எங்களை நீங்கள் வேறு எதனை செய்ய முடியும் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? இப்படி சொல்லிவிடுங்கள் அல்லாஹ் தஆலா சொல்றான். சொல்லி விடுறதை விட்டுட்டு என்ன செய்ய தெரியுமா? முஸ்லிம்களுடைய பாதுகாப்பு மிக முக்கியம், கொள்கை விட்டாலும் பரவாயில்ல, அதை விட்டாலும் பரவாயில்ல, அடித்தாலும் பரவாயில்ல, என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, இப்படி சொன்னா அவனுக்கு என்ன பகிரங்கமான ஒரு செய்தி சொல்றோம்? நம்ம எந்த விஷயத்தை விட்டாலும் சரி, நம்ம நிம்மதியை விடுவதற்கு தயாராக இல்லை என்ற செய்தியை சொல்றோம். இதை தெளிவாக சொல்லிவிடுங்கள் அல்லாஹ் தஆலா சிறுபான்மை சமுதாயத்துக்கு தான் அல்லாஹ் தஆலா சொல்றான். இங்கே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமுதாயத்தினோட சிறுபான்மை சமுதாயம் தான். சொல்லிருங்க, எங்களுக்கு உங்களுக்கு எல்லாம் கொள்கை ஒற்றுமை ஒரு நாள் என்ன செய்யாது, வராது என்று சொல்லிவிடுங்கள். இல்ல பகைச்சிருவானே, நீ இஸ்லாத்துல இருக்கிறதே பகைக்கிறதுக்கு அடிப்படை காரணம், போயிட வேண்டியதானே. பகமே டோட்டலியா இல்லாம போயிடும், முழு பகமே என்ன செஞ்சிடும், இல்லாமல் போய்விடும். வத்துலவ் தக்ஃபுரு, நீங்கள் காபிர்களாகுவது அவர்களுடைய விருப்பம். நீங்க எதை விட்டு கொடுத்தாலும் சரி, பள்ளியவானா அதானுமானா நோம்புமானா என்றாலும் பொறுக்க மாட்டார்கள். நீ முஸ்லீமா இருக்கக்கூடாது, தாடி எடு, அதுவும் கூட நீ ஒன்னே முஸ்லீம் அடையாளம் எனக்கு இருக்கக்கூடாது. முஸ்லீம் எத்தனையோ இஸ்லாமிய சமுதாயத்தில் ஆண்கள் கொல்லப்பட்டதுடைய வரலாறுகள் ஒன்றுதான். அவனுக்கு முஸ்லீம் என்ற அடையாளத்துக்கு ஹத்னாவை தவிர வேற எதுவும் என்ன செய்யல, இருக்கல. அதை வச்சு கொண்டாங்களா இல்லையா, வெட்டினார்களா இல்லையா? அப்ப அவனுக்கு நீ விட்டு கொடுத்த ஒரு நாளும் சரிவர போவது கிடையாது. நீங்கள் காவிர்களாக வேண்டும் என்பது அவர்களுடைய விருப்பம். அதை தவிர உனக்கு வேற ஒரு விருப்பம் என்னது இல்லை. இவங்க நினைக்கிறாங்க எல்லாத்தையும் விட்டு கொடுத்தா அவன் விட்டுருவான், விட மாட்டான். நீ முஸ்லீம் என்ற பேர்லேயே இருக்கக்கூடாது, நீ முஸ்லீம் சமுதாயமாக என்ன செய்யக்கூடாது. இன்னும் சில நாடுகளில், ரஷ்யா போன்ற நாடுகளை நீங்க பார்க்கலாம், அவங்க வந்து முஸ்லீம், அதாவது முஸ்லீம் பேர் தாங்கி, முஸ்லீம் பேர் தாங்கிகளா இருக்கக்கூடிய சில மக்கள் இருக்கிறாங்க. பேரை மாத்திரா முஸ்லீம் பேர் இருக்கக்கூடாது, முஸ்லீம் பேர் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. விட்டு கொடுத்தா விட்டுருவான்னு நினைக்கிறது பிழை. அல்லாஹ் தஆலா சொல்றான் சொல்லிட்டு, ஆனால் இந்த இப்ராஹிமுடைய விஷயத்தில் முன்மாதிரி உங்களுக்கு உண்டு. இல்லா கௌல இப்ராஹிம் லி அபிஹி, தன் தந்தைக்கு சொன்ன இந்த வார்த்தையில் முன்மாதிரி இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் தந்தைக்கு ஒரு வார்த்தை சொன்னார், அதில் உங்களுக்கு முன்மாதிரி கிடையாது என்றால். என்ன வார்த்தை சொன்னார் தெரியுமா? தந்தையை பார்த்து, ல அஸ்தக்ஃபிரன்ன லக வமா அம்லிகு லக மினல்லாஹி மின் ஷை, உங்களுக்காக நான் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவேன், உங்களுக்காக நான் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகிறேன். அல்லாஹ்விடமிருந்து எனக்கு எந்த அதிகாரமும் உங்களுக்கு இல்லை, ஏதாவது செய்வதற்கு எந்த அதிகாரமும் இல்லை. ரப்பனா அலைக்க தவக்கல்னா வ இலைக்க அனபனா வ இலைக்கல் மசீர், யா அல்லாஹ் உன் மீதே நாம் பொறுப்பு சாட்டி இருக்கிறோம், உன் பக்கமே நாம் மீள்கிறோம், உன் பக்கமே நாம் எமது தங்குமிடம் இருக்கிறது. இது கடைசி வசனம். ஆனால் இப்ராஹிம் தந்தையை பார்த்து பாவ மன்னிப்பு உங்களுக்கு தேடுவேன்னு சொன்னாங்களே, அவர் காஃபிரே, செய்யக்கூடாது. இதில் உங்களுக்கு முன்மாதிரி இல்லை, இதில் உங்களுக்கு முன்மாதிரி இல்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்போ அன்புள்ள சகோதரிலே, அல்லாஹ் தஆலா ஒரு விஷயத்தை முழுசா சொல்ற இடத்துல இதுக்கு ஒரு விதிவிலக்கு கொடுத்தும் சொல்லுகின்ற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன துஆ ஒன்றை சொல்றான். ரப்பனா லா தஜஅல்னா ஃபித்னத்தன் லில்லதீன கஃபரு, ரப்பனா லா தஜஅல்னா ஃபித்னத்தன் லில்லதீன கஃபரு, காஃபிர்களுக்கு எங்களே சோதனை ஆக்கிறாதே, காவிர்களுக்கு எங்களை சோதனையாக்கி விடாதே. வக்ஃபிர் லனா, எங்களது பாவங்களை மன்னிப்பாயாக. ரப்பனா
வஃபிர் லனா ரப்பனா, எங்களது பாவங்களை மன்னிப்பாயாக, இன்னக அன்தல் அசீசுல் ஹக்கீம், நீ கண்ணியமானவன் ஞானமுடையவன், நீ கண்ணியமானவன். இது பாருங்க துவா, ரப்பனா லா தஜஅல்னா ஃபித்னதன் லில்லதீன கஃபரு, காஃபிர்களுக்கு எங்களை ஃபித்னாவாக ஆக்கிவிடாது. காஃபிர்களுக்கு எங்களை ஒரு சோதனையாக, என்னது எங்களுக்கு ஒரு சோதனை வரதா உண்டு, காவிர்களுக்கு எங்களை ஒரு சோதனையான ஒரு அம்சமாக என்ன செஞ்சிடாதே, ஆக்கி விடாதே என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயம் துவா கேட்டார்கள். சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், லக்கத் கான லக்கும் ஃபீஹிம் உஸ்வத்துன் ஹஸனா, அவர்களில் உங்களுக்கு நல்ல முன்மாதிரி உண்டு. இப்படி சொன்னாங்க பாருங்க, அதுல உங்களுக்கு நல்ல முன்மாதிரி உண்டு. சொல்லிட்டு அல்லாஹ், லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர், யாருக்கு அந்த முன்மாதிரி தெரியுமா? உங்களில் யாரெல்லாம் மறுமை நாளையும் அல்லாஹ்வையும் ஆசை வைக்கிறார்களோ அவர்களுக்கு. முஸ்லிம்களா இருந்து கண்டு இங்க நல்ல பிசினஸ்ல டெவலப் ஆகணும் என்ற ஆசை இருந்தா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல முன்மாதிரி இருக்குதா? இப்படி சொன்னா கடை உடைப்பான். இப்படி நீங்க சொன்னீங்க பகமை அதிகரிக்கும், கடையை உடைப்பான், சில படத்துல ஊரை விட்டு வெளியேற்றுவான். அவங்களுக்கு இதுல முன்மாதிரி இல்லை. யாருக்கு இதுல முன்மாதிரி உண்டு? அல்லாஹ்வுடைய கொள்கையில் உறுதியாக இருக்கணும் என்றவங்களுக்கு முன்மாதிரி உண்டு. நாங்க வாழணும், நாங்க நிம்மதியாக இருக்கணும், நம்ம சூழல் நல்லா இருக்கணும், நம்ம கொள்கை விட்டாலும் பரவாயில்ல, அவங்கள முன்மாதிரி இல்லை. முனாஃபிக்குகள்ல தான் என்ன செய்திருக்குது, முன்மாதிரி இருக்குது. அல்லாஹ் அதனால அதான் சொல்றா, யாருக்கு முன்மாதிரி உண்டு தெரியுமா? உங்களுக்கு முன்மாதிரி சொன்னாலே போதுமா இல்லையா மூமின்களுக்கு? லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர். அதே போல ரசூலுல்லாஹ்வோட விஷயத்தை அல்லாஹ் தஆலா அதை சொல்லி காட்டுறான். எப்படி? லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர். வல் யௌமல் ஆகிர், உங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் முன்மாதிரி உண்டு, மறுமை நாளையும் அல்லாஹ்வையும் ஆசை வைக்கக்கூடியவர்களுக்கு. ஒருவர் பணக்காரர்னு நினைக்கிறார், டெவலப்பா நல்ல பணக்காரன் நினைக்கிறார், ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில முன்மாதிரி இருக்குதா? இல்லை. அவர் போய் ரசூலுல்லாஹ் வாழ்க்கை எடுத்தார்னா இருக்கிற பணத்தை இழக்கிற வேண்டிய முன்மாதிரி என்ன செய்கிறது இருக்கிறது. அப்ப அதனால நீங்க அவரை பார்க்க வேணாம். உங்களுக்கு பொருளாதாரத்தில் முன்னேறணுமா ரசூலுல்லாஹ் என்ன செய்ய வேணாம், பார்க்க வேணாம். யார் இந்த உலகத்தில் முதலாவது, அதாவது அம்பானி அல்லது என்ன பில்கேட்ஸ், இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்மாதிரி அதில் உண்டு. இவங்க நிறைய பேர் நினைக்கிறார் ரசூலுல்லாஹ் உங்களுக்கு எல்லா விஷயத்திலும் முன்மாதிரி உண்டு, பணக்காரனாவதற்கு பணக்காரனாக ரசூலுல்லாஹ் முன்மாதிரி, ஊரை விட்டு வெளியேற்றப்படுவதற்கு முன்மாதிரி உண்டு, ஊரை விட்டு வெளியேற்றப்படுவதற்கு முன்மாதிரி உண்டு, ஏழையாக வாழ்வதற்கு முன்மாதிரி உண்டு, திருப்தியாக வாழ்வதற்கு முன்மாதிரி உண்டு, சுய கௌரவத்தோடு வாழ்வதற்கு முன்மாதிரி உண்டு. அதனால எல்லா விஷயத்திலும் முன்மாதிரி உண்டுன்னா மறுமையும் இறைவனும் நோக்கத்தை கொண்ட முன்மாதிரிகள். அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு பின்னால் அல்லாஹ் செய்யக்கூடிய வாழ்க்கையுடைய பரக்கத் என்பது இறைவனுடைய அருள், அது வேறு. முன்மாதிரி யாருக்கு தெரியுமா? லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர், அவர்களுக்கு மட்டும். சமுதாயத்தில் நல்ல அந்தஸ்தோட வாழணும் என்பதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையில முன்மாதிரி உண்டா? கால ரப்பி சிஜ்னு அஹப்பு இலை, சிறைச்சாலை எனக்கு சிறந்தேன் எவனா சொல்லி 10 வருஷம் போய் ஜெயிலில் இருப்பான வாழ்க்கையில முன்னேறவன் இருக்க மாட்டான். அல்லாஹ்வை மறுமை நாள் நினைச்சவனுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையில என்னது முன்மாதிரி உண்டு. அதனால முன்மாதிரி என்பது ஆளுக்கால் வித்தியாசப்படும், நோக்கத்துக்கு நோக்கம் வித்தியாசப்படும், நோக்கத்துக்கு நோக்கம் வித்தியாசப்படும். உங்களை நோக்கத்தை பொறுத்து முன்மாதிரி ரசூலுல்லாஹ் என்ன செய்யும் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, நிறைய பேர் முன்மாதிரி ரசூலுல்லாஹ் எடுத்தாங்க, நோக்கம் இல்லை, அதனால கஷ்டமாக இருக்கும், அதனால கஷ்டமாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், வமை யதவல்ல, யார் புறக்கணித்து போகிறார்களோ ஃபஇன்னல்லாஹ ஹுவல் கனியுல் ஹமீத், அல்லாஹ் தஆலா போதுமானவன், அவனுக்கு யாரும் எனது தேவை கிடையாது, புகழுக்கு உரியவன். சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், ஏன் நீங்க பகைமை செலுத்துறீங்க, ஏன் நீங்க நட்பு செலுத்துறீங்க எதிரிகளோட நீங்க ஏன் நட்பை தேடி போறீங்க? அஸல்லாஹு அய்யஜஅல பைனக்கும் வ பைனல்லதீன ஆதைதும் மின்ஹும் மவத்தா, அல்லாஹ்வே உங்களுக்கும் நீங்கள் யாரை எதிர்த்து பகைத்திருந்தீர்களோ அவர்களுக்கும் இடையில் நட்பை உண்டாக்கலாம், அல்லாஹ் உண்டாக்கலாம். நீங்க ஏன் இப்படி ரகசிய நட்பு கொடுக்குறீங்க? அல்லாஹ் நினைச்சாண்டா நீங்க யாரை பகைச்சிக்கிறீங்களோ அவர்கள் யாரை, உங்களில் யாரை பகைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு இடையில நட்பை அல்லாஹ் உண்டாக்குவான். நீங்க ஏன் தேடி போறீங்க அல்லாஹ் கேட்கிறான். பாருங்க வசனத்தை, அஸல்லாஹு அய்யஜஅல பைனக்கும் வ பைனல்லதீன ஆதைதும் மின்ஹும் மவத்தா, நீங்கள் பகைத்தவர்களுக்கும் உங்களுக்கும் இடையில் அல்லாஹ் தஆலா ஒரு நட்பை உண்டாக்கலாம். சுப்ஹானல்லாஹ். இவங்க 2 பேரும் சேருவானான்னு நினைச்ச எத்தனை பேர் சேர்ந்திக்கிறான்? இந்த 2 பேரும் பிரிவாங்களான்னு நினைச்ச எத்தனை பேர் பிரிஞ்சிக்கிறான்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தக்கூடிய நட்பு இருக்குதே, வஜஅல, அல்லாஹ் தஆலா சொல்றான், வஜஅல பைனக்கும் மவத்தம் வ ரஹ்மா, கணவன் மனைவி வேண்டி எங்கேயோ இருந்து 2 ஊர்ல அறிமுகமற்ற 2 பேர் சேர்ந்துடுறாங்க. அடுத்த நாளே தந்தையை என்ன செய்யறாங்க, இன்சல்ட் பண்றாங்க கணவனுக்காக. எப்படி கொஞ்சம் பாருங்க அவர் எங்க போறாரு, இங்கேயே இருந்துட்டீங்க வேணாண்டு. ஒரு நாள் தான் எப்படி சிந்தனை போகுது, யார் ஏற்படுத்துறான்? மவத்தா, அல்லாஹ். தனது டோட்டல் ரகசியம் இவள்கிட்ட தான் இருக்கும் என்று வாழ்ந்தவன் அடுத்த நாள பெரும், அதாவது பகைவர்களாகி கோர்ட்ல போய் நிற்கிறான். எப்படி
பகைமையும் நட்பும் இருக்குதே அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய கையில் உண்டு. நம்ம நினைச்சிடக்கூடாது காபிர்களை அல்லாஹ் நம்மளே பெரும் விரோதிகளாக வச்சுக்கிறான். அல்லாஹ் தால அந்த ஊரையே இஸ்லாம் தழுவு